ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தான் ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அது குறித்தான தொடர் நேரலையை தான் நாம் பார்த்து வருகிறோம். முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. பிரதமர் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. மேலும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானினுடைய செய்தி தொடர்பாளர் இந்திய சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் என குறிப்பிட்டிருக்கிறார். ஆனந்த்நாக் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுற்றுலா பயணிகளின் உயிரிழப்பு குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் என பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. மேலும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறோம் என பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் என சூசுகமாக அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து மேலும் விரிவாக பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி டெல்லியில் இருந்து இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக சீனா, அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. சீனாவை பொறுத்தவரை இந்த தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்றும் தீவிரவாதிகளை எந்த பொழுதிலும் யாரும் ஊக்குவிக்கக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்போடு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவினுடைய நடவடிக்கைக்கு நாங்கள் உறுதுணையோடு எடுப்போம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மேலும் ரஷ்யாவினுடைய அதிபர் புதினும் ஒரு நீண்ட அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தாக்குதல் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாக்குதல். அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்வதாக உலக வல்லரசுகள் பதிவாகி கொண்டிருக்கும் நேரத்தில் பிரதமர் தலைமையிலான பாதுகாப்புத்துறை அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதோடு 20 மணி நேரம் ஆகியிருக்கிறது. பிரதமர் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டமும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் மீண்டும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பதில் தாக்குதல் நடத்தப்படுமா? டெல்லியில் தற்போது கள நிலவரம் என்ன? LET தீவிரவாத அமைப்புக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தற்போது சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக இருக்கிறது. பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் இப்படி அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இத்தனை பேர் ஒரே நேரத்தில் உயிரிழந்திருப்பதன் காரணமாக காஷ்மீருக்கும் பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இறந்தவர்களின் குடும்பங்கள் மட்டுமல்லாமல் காஷ்மீரின் சுற்றுலாத்துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீரில் உள்ள சுற்றுலா பயணிகள் தங்களுடைய பயணங்களை ரத்து செய்துவிட்டு விமான நிலையத்துக்கு அவசரமாக வந்து கொண்டிருப்பதால் விமான நிலையத்திலே கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏர் இந்தியா 2 கூடுதல் சேவைகளை இயக்கி மும்பை மற்றும் டெல்லிக்கு காஷ்மீரிலிருந்து வெளியேறும் சுற்றுலா பயணிகளை கொண்டு வரும் அந்த அளவுக்கு கூட்டம் அதிகரித்திருக்கிறது. பிற விமான சேவை நிறுவனங்களும் இதே போல கூடுதல் சேவைகளை இயக்க வேண்டும் என மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவுரை அளித்திருக்கிறது. கட்டணங்களை அதிகரிக்க வேண்டாம் எனவும் தெரிவித்திருக்கிறது. அந்த அளவுக்கு தற்போது சுற்றுலா பயணிகள் தங்களுடைய பயணங்களை ரத்து செய்துவிட்டு காஷ்மீரிலிருந்து திரும்ப செல்கிறார்கள். காஷ்மீருக்கு வருவதாக இருந்தவர்களும் தங்களுடைய சுற்றுலா பயணங்களை ரத்து செய்கிறார்கள். ஆகவே பல வகையிலே பெரும் பீதியையும் தாக்கத்தையும் இந்த தீவிரவாத தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் மனதில் உள்ள அச்சத்தை நீக்கி அவர்களுக்கு மீண்டும் தைரியம் வழங்குவதற்காக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருதப்படுகிறது. ஆகவேதான் இந்தியா இந்த நடவடிக்கையை எப்படி எடுக்கும் என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. உலக நாடுகள் அனைத்துமே, அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள், சீனா கூட இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் மட்டும்தான் கண்டனம் தெரிவிக்க தீவிரவாதிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அதுவும் அல்லாமல் இந்தியாவின் ஆக்கிரமிப்பில் இருக்கும் காஷ்மீர் போன்ற விஷயங்களை பாகிஸ்தான் திரும்ப தெரிவித்து வருகிறது. தீவிரவாதிகளில் 2 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என கண்டறியப்பட்டிருக்கிறது. மீத உள்ளவர்களில் யார் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பதையெல்லாம் கண்டறிய தற்போது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயத்திலே தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயிரிழந்த சுற்றுலா பயணிகளின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்துவிட்டு தற்போது பகல்காம் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அனந்த்நாக், பகல்காம் ஆகிய இடங்களுக்கு சென்று அனந்த்நாக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் காயமடைந்த சுற்றுலா பயணிகளையும் அவர் சந்திக்க இருக்கிறார். அதே சமயத்திலே பிரதமர் மோடி டெல்லியிலே தனது இல்லத்தில் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம்,
பாதுகாப்புத்துறை அமைச்சகம் போன்ற முக்கிய அமைச்சகங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடம் கேட்டறிய இருக்கிறார். ஆகவேதான் பிரதமர் தனது சவுதி அரேபியா பயணத்தை பாதியிலே ரத்து செய்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறார். அவசரமாக அமித்ஷா காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் தனது அமெரிக்கா பயணத்தை பாதியிலே ரத்து செய்துவிட்டு நாடு திரும்புகிறார். ஆகவே இது எத்தகைய முக்கியத்துவம் மத்திய அரசால் இந்த விவகாரத்துக்கு அளிக்கப்படுகிறது என்பதை காட்டும் விதமாக இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என கருதப்படுகிறது.